A17 D10 G14 அதுக்கப்புறம் என்ன வரும்னு வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து M11. ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ஃபபெட் வந்து எப்படி வந்ததுன்னு பார்ப்போம். ஏ வந்து டிஆ மாறிக்குன்னு அர்த்தம். அது கூட வந்து ஒரு 3 ஆட் ஆகிருக்கு இல்லையா? அதாவது பிசி அப்புறம் டி வருது. அதாவது 3வது எழுத்து போடணும் நம்ம. அதேமாதிரி டிக்கு பாருங்கள், டிக்கு வந்து என்ன வரும்? இஎஃப் ஜி, இதுலேருந்து 3வது எழுத்து. இப்போ இதுலேருந்து 3வது எழுத்து என்ன வரும்? ஹெச்ஐஜே. இங்கேருந்து இது பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும் பாருங்கள், கேஎல்எம். இப்படியும் சொல்லலாம், இல்லைனா நீங்கள் வந்து நம்பர் வச்சிங்க கூட சொல்லலாம். ஏக்கு வந்து நான் நம்பர் 1, டி வந்து 4, அதாவது அது எத்தனாவது லெட்டராக வருது அந்த நம்பர் தான். ஜி வந்து 7வது நம்பராக வரும் இல்லையா? அடுத்தது இப்போ இதை பார்த்தா சொல்லுங்கள், இதுலேருந்து 3 ஆட் ஆகிருக்கு, இதுலேருந்து 3 ஆட் ஆகிருக்கு இல்லையா? இப்போ இதுலேருந்து 3 ஆட் பண்ணால் 10 வரும். 10 வந்து நேது ஜே தான் 10. அப்போ இங்கே ஜே தான் வரும். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜேயில் ஆரம்பிக்கிற மாதிரி 2 இருக்கும். அப்போ வந்து அடுத்தது நான் நம்பர் வரும்ன்றதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கேருந்து இது பாருங்கள், இதுலேருந்து இது வரைக்கும் -7, 7 வந்து குறைஞ்சிருக்கு. 10 வந்து 14 ஆகிருக்குன்னு அர்த்தம். +4, 4 வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், -7 + 4. அதுக்கு அடுத்தது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா -7 ஆகும். சரிங்களா? அப்போ 14ல் 7 கழிச்சா என்ன ஆகும்? 7 வந்து கிடைக்கும். சரிங்களா? -7. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் 4 ஆட் ஆகிருக்கும். 7ல் வந்து ஃபஸ்ட்டு -7 + 4, -7 மறுபடியும் +4. 7ல் வந்து 4 ஆட் பண்ணால் என்ன வரும்? 11. கரெக்டாக வருது பாருங்கள். அப்போ இந்த லாஜிக்கில் தான் வந்து இதை போட்டிருப்பாங்க. இப்போ நடுவில் என்ன வரும்? J7 தான் வந்து ஆன்சர். இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸ் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு ப்ளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள்.